என்னோட ட்ரிப்பே பார்த்தீங்க அப்படின்னா, சென்னை டூ சைனா தாங்க. சைனாக்கு டைரக்ட் ஃப்ளைட் சென்னையிலேருந்து கிடையாது. ஸோ, நாம வந்து இப்போ சிங்கப்பூர் வந்துட்டு, சிங்கப்பூர்லேருந்து தான் சைனா போறோம். நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 10:30க்கு இருக்கும். மார்னிங் 10:30க்கு வந்து ஃப்ளைட் ஏறணும். அ கிட்டத்தட்ட ஒரு 4:30 போல ஐ திங்க் 4:30 போல சிங்கப்பூர் டைமுக்கு வந்து ரீச் ஆயிட்டோம். ஸோ, ரீச் ஆயிட்டு இப்ப தான் வந்து வெளிய வந்துட்டுருக்கோம். இறங்கும்போது கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. ஸோ, இப்ப என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர்லேருந்து சைனா போறோம். ஸோ, அந்த ட்ராவல் எப்படி இருக்குங்கிறத நாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம். இப்ப நாங்க சைனாக்கு போற ஃப்ளைட் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கூட் மாடல். அதாவது ஸ்கூட் பிராண்டுன்னு நெனைக்கிறேன். பின்னாடி ஸ்கூட் மாடல் கிடையாதுங்க. ஸ்கூட்ன்னு எழுதிருந்துச்சு. ஃப்ளைட் மாடல் ஐ திங்க் சம்திங் மறந்துட்டேன். ஆனா, இந்த ஃப்ளைட்லயும் பார்த்தீங்க அப்படின்னா, ஏர் ஹோஸ்டஸ் செம்மையா தான் இருந்தாங்க. பட் இது வந்து கொஞ்சம் பிரைஸ் கம்மியான ஃப்ளைட் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா, சிங்கப்பூர் ஏர்லைன்ஸை கம்பேர் பண்ணும்போது இதில அந்த அளவு ஃபெசிலிட்டி இல்ல. ஸ்க்ரீன் எல்லாமே வந்து அந்த டிஸ்ப்ளே எதுவுமே கிடையாது. இப்போ வந்து நாங்க டேக் ஆஃப்பும் ஆயிட்டோம். கிட்டத்தட்ட டேக் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏர்லி மார்னிங் 1:30 அந்த டைம்ல தான். ஸோ அவுட்டர் வந்து அவ்வளவா தெரில. இது இருட்டா இருந்துச்சு. இது மட்டும் இல்லாம அந்த டைம்லயே வந்து ஒரு ஃபுட் ஒண்ணு ப்ரொவைட் பண்ணாங்க. அது சொல்லவே வேணாம். வேற லெவல்ன்னு சொல்றதுக்கு வாய் வரல. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட மார்னிங் வந்து 6:30 கிட்ட தான் வந்து நாங்க வந்து லேண்ட் ஆகணும். பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அது வெதர் கண்டிஷன் இஷ்யூ. ஸோ 1 ஹவர் அங்கங்க அப்படியே சுத்திட்டு ரிட்டர்ன் வந்துட்டு ஒரு வழியா லேண்ட் ஆகும்போது ஐய்யயோ! முடியலங்க. காதெல்லாம் சொயிங்ன்னு செம வலி. அதாவது ஃப்ளைட் ட்ராவலே வந்து வெறுத்துட்டேன். அந்த அளவுக்கு ஆயிருச்சு. ஒரு வழியா லேண்ட் ஆயிட்டு, வெளிய இமிகிரேஷன்லாம் முடிச்சுட்டு, வெளிய வந்துட்டு லக்கேஜையும் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். இங்க பாருங்க லக்கேஜ் வந்துட்டே இருக்கு. பட் லக்கேஜ் ஃபெசிலிட்டி பொறுத்தவரைக்கும் வந்து, நீங்க எத வேணா எடுத்துட்டு போலாம். அப்படிதான் இருக்கு. ட்ராக்கிங் சிஸ்டமே கிடையாது. பட் யாரும் மாத்தி எடுத்துட்டு போக மாட்டாங்கங்கிற ஒரு நம்பிக்கை தான். லக்கேஜ் எடுத்து நீங்க வெளிய வந்தீங்க அப்படின்னு பார்த்தா, எங்கள வந்து வெல்கம் பண்றதுக்கு விபிஜிலேருந்து, அதாவது சைனா விபிஜிலேருந்து ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்க போர்டு வச்சிருந்தாங்க. அவங்க கூட கிளம்ப வேண்டியதுதான். பட் வந்து நான் என்னவோ ஃபர்ஸ்ட்டு இந்த இந்த சிட்டி வந்து கொஞ்சம் அவுட்டர் போல சைனாலேருந்து. அதாவது சைனா சென்ட்ரலேருந்து இது அவுட்டர். இப்போ வந்து கோயம்பேடு எப்படி இருக்கு, தாம்பரம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. பட் வெளிய வந்துட்டு அந்த டைம்ல மழை சீசன் போல அங்கங்க தண்ணி தேங்கி நின்னுச்சு. ஸோ அப்படியே ஒரு செல்ஃபிலாம் எடுத்துட்டு கார்ல ஏறவும் போயிட்டோம். எனக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஃபாரின் ட்ரிப். அதுவும் ஓசி ட்ரிப். அது வேற ஸ்பெஷலா இருக்கும் ஓசி ட்ரிப்னாலே. அப்புறம் வந்து கார்ல ஏறிட்டு கிளம்ப ஆரம்பிச்சுட்டோம். இதான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு போக வேண்டிய கார். இங்கேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து போற வழில தான் நோட் பண்ணேன். டாக்ஸி கூட கார் வந்து செம்மையா யூஸ் பண்றாங்க. நம்ம எல்லாம் பெரிய ரிச் கிளாஸா யூஸ் பண்ற நார்மல் ஒ யூஸ் பண்ற கார் எல்லாமே இங்க டாக்ஸிக்காக கூட யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கார் வந்து கம்பெனில இருந்து ப்ரொவைட் பண்ண போற வழில பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது ஏர்போர்ட். ஏர்போர்ட்டோட வெளி என்ட்ரன்ஸ். இது மட்டும் இல்லாம இன்னும் டிஃபரெண்டான ஒண்ணு பார்த்தேன். அதாவது நம்ம ஊர்ல மரம் எல்லாம் நட்டோம் அப்படின்னா வந்து ஸ்ட்ரைட்டா இல்லாம பெண்ட் ஆயி அப்படியெல்லாம் வளரும். இங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரேடியஸ் வரைக்கும் ஸ்ட்ரைட்டா வளர்றதுக்கு ஒரு செட்டப் எல்லாம் செஞ்சு வச்சிருந்தாங்க. அதெல்லாம் டிஃபரன்ஸா இந்த ரோடு பார்த்தீங்க அப்படின்னா நீட்டா இருக்கு. சுத்தி முத்தி எல்லாமே நீட்டா இருக்கு. எல்லாருமே டிராஃபிக் இத வந்து என்னது ரூல்ஸ வந்து ஃபாலோ பண்றாங்க. இது மட்டும் இல்லாம ரொம்ப ஸ்பீடா எல்லாம் எல்லாருமே போல. 80 அதுக்குள்ள தான் எல்லாம் போயிட்டே இருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்ட்டா ஃபாலோ பண்றாங்க. பட் இதெல்லாம் பார்க்கும்போது வந்து ஒரு டிஃபரெண்டான ஃபீல். இது ரொம்ப அவுட்டர் தான். உங்களுக்கே பார்த்தா தெரியும். கிட்டத்தட்ட எங்கேயுமே வீடு எதுவுமே இல்ல. ஏதோ இங்கிலீஷ் படத்துல சென்டர்ல ரோடு 2 பக்கம் மரம் இருக்கும்ல. அந்த மாரி தான் கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் போயிட்டுருந்தோம். போயிட்டு ரொம்ப நேரத்துக்கு பிறகு அப்படிதான் பார்த்தீங்க அப்படின்னா, பெரிய பெரிய பில்டிங் எல்லாமே தென்பட்டுச்சு. ஸோ சைனாக்குள்ள இப்ப தான் சிட்டிக்குள்ள என்டர் ஆக போறோம். இங்கேருந்து நாங்க வந்து ஹோட்டல் தான் போறோம். ஹோட்டல் போய் ஸ்டே பண்ணி ஃப்ரெஷ் ஆயிட்டு இன்னைக்கு சண்டே வேறயா. ஸோ இன்னைக்கு விடுமுறை. நெக்ஸ்ட்டு மண்டேலேருந்து தான் நாங்க ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே இருங்க. ஏன் அப்டின்னா வந்து ஜஸ்ட் இப்ப சைனாக்குள்ள என்டர் தான் இருக்கோம். இனி தான் எக்ஸ்ப்ளோரே பண்ண போறோம். என்னென்ன எங்கெங்க இருக்கு அப்டின்னு. இது பார்த்தீங்க அப்டின்னா வந்து சைனாவோட ஐ அப்டின்னே சொல்லலாம். அதுதான் அந்த வீல் தான் இது. இது மட்டும் இல்லாம இன்னும் நெறைய வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் வரப்போகுது. இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மட்டும் தான். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்பவும் இன்னொரு வீடியோல வரேன். இ நெறையவே விஷயங்கள் சேனல் இருக்கு. அது எல்லாமே வரப்போற வீடியோவும் வரப்போகுது.